நாம் இந்த ஆன்மீக வழியில ஞானிகள் காட்டிய வழியில பயணம் செய்து கொண்டு வளர்ச்சியின் பாதையில் நாம சென்று கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அது போன்ற ஒரு உபதேசத்தை தான் இந்த உபதேசர் ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தை நமக்கு சுட்டி காட்டுறாரு. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்ப நம்ம ஒரு வெளிச்சமான இடத்துல இருந்திருக்கிறோம், ஆனாலும் திடீர்னு இருட்டாகுது அப்படின்னா உடனே இருட்டாயிருச்சு, வெளிச்சம் வேணுமே அப்படின்னு விரும்புகிறோம். அது வெளிச்சம் வந்ததும் அப்பாடா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறோம். இதே போல வெயில் கடுமையா இருக்கு, ரொம்ப கடுமையா இருக்க போகும்போது எங்கேயா ஒரு நிழல் கிடைச்சா நல்லது அப்படின்னு நினைச்சு ஏங்குறோம். நிழல் கிடைச்சது சந்தோஷப்படுறோம். இது இயல்பா எல்லாருக்குள்ள இயங்கக்கூடியதான். அதுபோலதான் இந்த தியான வழியில ஆன்மீக வழியில நம்ம வளர்ச்சியாக போறதும் எத்தனை இடர்பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ வேதனையோ அல்லது எதிர்மறையான சில சந்தர்ப்பங்கள் சந்திக்க வேண்டியிருந்தா அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுல கடுமையா முயற்சி செய்யறோம். அதுல வெற்றி பெற அளவுக்கு நம்ம முயற்சி செய்து வெற்றியை அடைஞ்சிடறோம். இப்படி மாறி 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 நமக்குள்ள வந்து கொண்டிருந்தாலும் இதுல ஈஸ்வரப்பட்டவங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப துன்பம் வர்றதுனால நம்ம தியானம் செய்யறோமா, துன்பத்தை நீக்கிறதுக்காண்டி தியானம் செய்யறோமா, இந்த உண்மை நிலையிலேயே தியான நிலையிலேயே நாம இருக்கிறோமா, அல்லது மீண்டும் அந்த துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கின்றோமா? அதாவது கேள்வியினுடைய நுட்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இருட்டில் உள்ள பொழுது வெளிச்சத்தை கண்டவுடன் மகிழ்கின்றோம், வெயிலில் உள்ள பொழுது நாம் நிழலுக்காக ஏங்குகின்றோம். ஆனால் இந்த நிலை பெற்ற பிறகு உண்மையின் நிலையிலேயே உள்ளமா? தன்னிச்சைப்படி இந்த வழித்தொடரின் வாழ்க்கையில் தான் உழன்று கொண்டுள்ளோம். அப்போ ஒன்னுல இருந்து மீண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா அந்த மீளக்கூடிய நிலைகளை நாம உணர்ந்து எதனால அந்த சிக்கல் வந்தது, சரி நீ வராம எப்படி நாம தடுத்துக் கொள்வது அப்படிங்கிறத இந்த வளர்ச்சியின் பாதையில நம்ம கொண்டு செல்லணும். நம்ம துன்பம் அப்படிங்கிறது நம்மளை அறியாம அதுல போய் சிக்கிக் கொள்றதா, தெரிஞ்ச இல்ல தெரியாம இல்ல, தெரிஞ்சு நம்ம செய்யல, இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதே சுழற்சியில அதே சிக்கல்களுக்குள்ள நாம உழலக்கூடாது. ஆனா நம்ம உழன்று கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றாரு. அதாவது நம்ம இந்த தியான நிலையிலேயே வாழ்க்கை தியானம்ங்கிற நிலையில அருள் உணர்வு பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து இந்த அருள் சக்தியை கூட்டிக் கொண்டே நம்ம போகணும் அப்படிங்கிறத இதுல சொல்ல வர்ற கருத்து. அது துன்பம் வரப்போகும்போது கஷ்டம் வரப்போகும்போது தியானம் செஞ்சுக்கிறேன். இப்போ கோயிலுக்கு நம்ம எப்போ போறோம்னா மனதுக்கு சரியில்லை, அல்லது ஏதோ பிரச்சனை, அல்லது குடும்பத்துல பிரச்சனை, அதுக்காண்டி கோயிலுக்கு போறோம். அப்ப நமக்கு பிரச்சனை வந்தா கோயிலுக்கு போவோம், பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா கோயிலுக்கு போக மாட்டோம். இது தவறு இல்லை, ஆனா நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல அப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம். கோயிலுக்கு போறதுக்காண்டி கோயிலுக்கு போறோமா, தெய்வத்தினுடைய அருளை பெறதுக்காண்டி கோயிலுக்கு போறோமா, அல்லது தெய்வத்தினுடைய சக்தியை பெறதுக்காண்டி கோயிலுக்கு போறோமான்னா இல்ல. மனது சரியில்லை, உடம்பு சரியில்லை, கொடுக்கல் வாங்கல சரியில்லை, குடும்பத்துல சிக்கல், தொழில சிக்கல், எதையோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் கோயிலுக்கு போறோம். ஆனா கோயிலுக்கு போய் பிரச்சனை தீர்ந்த ஒருபாடு திரும்ப பிரச்சனையில போய் சிக்காம இருக்கிறோமான்னா இல்ல. அதுதான் இங்க சுட்டி கேட்டார். அதுபோலதான் இந்த ஆன்மீக வழியில அதுக்கு இன்னும் தெளிவான உதாரணங்களையும் சொல்றாரு. கண்ணாடியினுடைய இருக்கக்கூடிய முகம் பார்க்கிற கண்ணாடியா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கண்ணில் போடக்கூடிய பார்வைக்காண்டி போடக்கூடிய கண்ணாடியாக இருந்தாலும் சரி, அது தூசி படிஞ்சிருச்சுன்னா தூசிய உடனே நம்ம சுத்தப்படுத்திடும். ஏன்னா தூசி இருந்ததுன்னா நம்ம கண்ணில் மற்ற பொருளையும் பார்க்க முடியாது, நம்ம முகத்தையும் பார்க்க முடியாது. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உடனே அதை சுத்தப்படுத்தி நம்ம பார்த்துறோம். ஆனா இது போல நம்ம உடல்ல, நம்ம ஆன்மால, நம்ம உணர்வுக்குள்ள, நம்ம உயிரான்மால இதுல படுற தூசிய உடனுக்குடன் நம்ம நீக்கிறோமா? அதை நீக்கி நம்ம முகத்தை கண்ணாடியில அழகா பார்க்கக்கூடிய அந்த விருப்பத்தை போல நம்ம அழக உண்மையான அழகை நாம காண முயற்சிக்கின்றோமா? இதுதான் இங்க கேள்வியா கேட்கிறாரு. ஏன்னா தியான வழியில நம்ம முன்னேறி போறோமே, இதை மனமுவந்து செய்யறோமா, இல்ல கஷ்டத்தின் பேர்ல கட்டாயத்தின் பேர்ல செய்யறோமா? ஏன்னா கஷ்டம் கட்டாயத்தின் பேர்லமோ இப்ப திரும்ப திரும்ப அதிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய அதை தான் இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம கையிலயா இருக்கு,
இதெல்லாம் எல்லாம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, ஆண்டவன் கையில தானே இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆண்டவனை கையை காட்டி அவன் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அல்லது இந்த வழியில வர்றவங்க சாமி செஞ்சு கொடுப்பார், அல்லது ஈஸ்வரப்பட்ட செஞ்சு கொடுப்பார், அல்லது மகரிஷிகள் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற இந்த பக்தியில வழி வந்த நிலைகள்ல சில எண்ணங்கள் இருக்கு. அதைத்தான் இங்க தெளிவா நம்மிடம் உள்ள அசுத்த அலைகளை அகற்ற நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும், அப்படி அல்லாது ஆண்டவன் அகற்றுவான் என்று ஆண்டவனை வேண்டி அந்த எண்ணத்திலே நாம் அழகு காண முயலக்கூடாது. அதுதான் இங்க சொல்றாரு. ஏன்னா அப்ப ஆண்டவன் செய்ய முடியாது, நம்ம தான் செய்யணும்னு நம்ம எப்படி செய்யறது? நம்மளால முடியுமா? நம்மளால முடியலையே, செய்ய வந்துட்டே இருக்கே, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கே, இது எப்படிதான் போக்குறது? அதுக்குதான் தெளிவான உதாரணம் சொல்ல. ஒரு செம்பில் உள்ள நீரில் அதற்கு மென்மேலும் நல்ல நீரை ஊற்றும் பொழுது அந்த செம்பில் உள்ள அசுத்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நீருடன் கலந்து வெளிப்பட பிறகு தானாக அனைத்தும் நல்ல நீராக விடுகின்றது. அழுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லி அழுக்கு நீக்கிறதுலே போராட்டம் பண்ணிட்டு இருக்காத, நல்ல தண்ணியை ஊத்து அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தாத, எல்லாத்தையும் ஊத்திக்கிட்டே இரு. ஊத்த 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 அந்த அசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து நல்ல நீரோட கலந்து வெளியேறி சுத்தமா போயிடும். அதுபோல நம்முள் உள்ள தீய அணுக்களை நாம் எடுக்கும் நல் உணர்வின் ஈர்ப்பினால் மென்மேலும் சேமிக்கப்படும் நல் உணர்வான அமில குணங்கள் அதிகப்பட இந்த தீய அணுக்கள் பல ரூபத்திலும் வெளிப்பட்டு விடும். நீ அது கூட போராட்டம் பண்ணாத, அதை நீக்கணும், இதை போக்கணும், அதை இப்படி செய்யணும், அதை அப்படி பண்ண நீ ஒண்ணு தலைகளா நின்று அதையே யோசனை பண்ணிட்டு இருக்காத. நல்ல தண்ணியை ஊத்திக்கிட்டே இரு. நல்ல தண்ணியை ஊத்த அழுக்கு நீர் குறைந்து அது முழுமையாக வெளிப்பட்டு நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம் உடலில் இறந்த, அதாவது சில ஆன்மாக்கள் ஆக்ரோஷமானதோ இது போன்ற ஆன்மாக்கள் நம் உடலுக்குள்ள ரத்த நாளங்களில் சுழண்டு கொண்டிருந்தாலும், அந்த தீய அமில குணங்கள் அதை கொண்டு அது சுழண்டு கொண்டிருந்தாலும், நாம் எடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியினால இது மென்மேலும் நமக்குள்ள ஈஸ்வரப்பட்ட சொல்ல மாதிரி அதிகப்பட ரத்த நாளங்களில் கலக்க உடல் முழுவதும் படர, உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் படர இந்த அமில குணங்கள், இந்த அமில சத்து அதிகமாக அந்த ஆன்மாக்களுக்கு உண்டான ஆகாரம் கிடைக்காதபடி அது கொஞ்சம் கொஞ்சமா குறையப்பட போகும்போது அதனுடைய பாதிப்பும் அதனுடைய தூண்டுதலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நீ ஒண்ணு அதை பத்தி கவலைப்படாத. இந்த நிலையை உணர்த்தும் தத்துவ ஞானத்தை உணர்ந்து இந்த ஆன்மாக்கள் உயர்ந்தால்தான் சக்தி நிலை கூடும். இந்த உண்மைகளை நம்ம உணர்ந்தாதான் நமக்குள்ள சக்தி நிலையே கூடும். நம்ம எதுவும் நடக்கல, போக மாட்டேங்குது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, சிக்கல் வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, எவ்வளவு தியானம் செஞ்சாலும் வருது, எவ்வளவு ஆத்மசுத்தி செஞ்சாலும் வருது, என்னதான் செஞ்சாலும் இப்படி வருது அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை கூட்ட வேண்டியதில்லை. இந்த உண்மையினுடைய தத்துவத்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் சக்தியே கூடும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கோ அதுதான் உயிரில் பட்டு அது ஜீவன் பெற்று அதுவே இயக்க சக்தியா மாறுது. கஷ்டமா இருக்கு, நஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எத்தனையோ ஆன்மாக்கள் அதனுடைய உணர்வுக்கு, அதனுடைய உணவுக்கு, அதனுடைய ஆகாரத்துக்கு உணவை உந்தப்பட போகும்போது நமக்குள்ள இப்படி மாறுபட்ட கலக்கமான எத்தனை எண்ணங்கள் உணர்வுகள் ஓடும். அப்படி ஓடும்போது நம்மளை அறியாம அந்த பக்கம் பலவீனம் ஆகும். அப்ப நம்ம எடுத்த தியானம் எங்க போச்சு, நம்ம எடுத்த சக்தி என்ன செய்யுது அப்படின்னு கலக்கம் அடைய வேண்டியதில்லை. மீண்டும் மீண்டும் நல் சக்தியை நம்ம எப்படி பசிக்கும் பொழுதெல்லாம் நம்ம சாப்பிடுறோமோ, தாகம் ஏற்படும் பொழுதெல்லாம் தண்ணியை குடிக்கிறோமோ, அதுபோல இது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் மென்மேலும் நமக்குள்ள உயர்ந்த சக்தியை சேமிக்க வேண்டும், அதை சக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி கூட்டத்தான் மற்ற நிலைகள் அதனுடைய வலுவை குறைக்க முடியுமே தவிர நம்ம உடல்ல இருந்து முற்றிலுமாக அதை நீக்க வேண்டும், அதை நீக்க முடியும், அதை நம்ம அகற்றிடலாம் அப்படிங்கிறது. அதுக்குதான் இந்த ஞானம் வேணும் அப்படிங்கிறது. இந்த உண்மைகளை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த உண்மைகளை, பேருண்மைகளை, அகண்ட அண்டத்தினுடைய ஆற்றல், அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய சக்தி அனைத்துமே அறியக்கூடிய சக்தி மனிதன் ஒருத்தனுக்குத்தான் உண்டு. மனிதன் ஆத்மாவால முடியாத எதுவுமே இல்லை. இதை நம்ம தெளிவா தெரியும். மற்ற ஜீவராசிகளுக்கோ, மற்ற உயிரினங்களுக்கோ, மற்ற கல் மண் தாவரம் மற்ற எதுக்குமே அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு போக முடியாது. மனிதனால மட்டும்தான் முடியும். அதனாலதான் திரும்ப திரும்ப நமக்கு இந்த உண்மைகளை உணர்த்துறார், மனிதனுக்கு அடுத்த நிலை பெற வேண்டும் என்பதற்காக. காரணம் இதையே இப்ப சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூமிக்குள்ள எத்தனை மாற்றங்களாகி பூமிக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலைகள் பல வெளிப்பட்டு விட்டது. அதுபோக மனிதன் செயற்கை இந்த விஞ்ஞான உலகில் எல்லோருக்கும் அது விநியோகம் பண்ணணும், எல்லாரையும் வாழ வைக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி செயற்கைக்காக உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், அதாவது இன்னைக்கு நம்ம திரவ
அதாவது குரூட் ஆயில்னு சொல்றோம், அதுபோக இயற்கையான எரிவாயுக்கள், இதெல்லாம் பூமிக்குள் இருக்கக்கூடிய. அதே சமயத்தில் கனி வளங்கள், எத்தனையோ உலோகங்களை வெட்டி எடுத்ததுனால பூமியுடைய உள்பாகங்கள் அனைத்துமே வலுவிழந்து இருக்கு. இந்த பூமியை கனத்து போய் இருக்கின்றாரு. ஆகையினால இது வலுவிழந்த நிலை இருக்கப்பட போகும்போது மனிதன் எப்படி தனக்குள்ள ஒரு சிக்கலான நிலை வந்தால் இதிலிருந்து மீட்கணும்னு எப்படி அவனுடைய உத்வேகம், அவனுடைய முயற்சி, அவனுடைய உணர்ச்சி வேகங்கள் கூடி தன்னை தற்காத்துக் கொள்ளணுங்கிற வீரியம் எப்படி வருதோ அதுபோல இந்த பூமி அதுவே தானாக தன்னை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலை இந்த காலகட்டம் வந்துருச்சு. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கப்பட போகும்போது அந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்ம உயிரான்மாவுக்கு ஊட்டம் கொடுத்து இந்த பூமி தன்னைத்தானே சீரமைக்கக்கூடிய நிலை, அதுல நம்ம சிக்கி அதுல நம்ம பல கோடி சரீரங்கள் வளர்ச்சி பெற்ற அந்த நிலையை வீழ்த்தி மீண்டும் இழிநிலையான கீழான நிலையை போயிடாம நம்ம ஞானம் பெறக்கூடிய இந்த வழியை அறிந்து அந்த பொக்கிஷத்தை மெய் உணர்வுகளை மெய்ஞானிகள் காட்டிய நிலைகளை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதை நமக்குள்ள சக்தி வாய்ந்ததா எப்படியாவது நம்ம முயற்சி செய்து அந்த நிலையை அடைய வேண்டும். அதுதான் இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம். ஆக நாம தான் முயற்சி செய்யணும், நாம தான் அதை அடையவும் முடியும். யாரோ கொண்டு வந்து கொடுப்பாங்க, யாராவது நமக்கு செஞ்சு தருவாங்க அப்படிங்கிறது இல்லை. அதுதான் ஈஸ்வர பற்றி இங்க நமக்கு. ஏன்னா இது புரியாத விஷயம் இல்லை, புரியக்கூடிய விஷயத்தை தான் சொல்றாரு. நம்ம எப்படி பசிக்குதுன்னா சாப்பாடை தேடி ஓடுறோமோ, தாகம் வந்தா தண்ணியை தேடி ஓடுறோமோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஞானிகள் வாழக்கூடிய இருப்பிடத்தை தேடி நம்முடைய பயணத்தினுடைய பாதையை அழியாத அந்த ஒளி சரீரத்தை நோக்கி நம்ம போக வேண்டும் அப்படிங்கிறது இந்த உபதேசத்துடைய சாராம்சம்.